இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தி முக்கியமான ஒன்று, நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒன்று. ஆனால் அதுலேயே நமக்கு பல கேள்விகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு சில காரியங்கள் தெரியும், வல்லமை உள்ளதுன்னெலாம் தெரியும். ஆனால் அது ஏன் பயன்படவில்லை அப்படிங்கிறது தான் நான் ரெண்டையுமே காட்ட போகிறேன். ஏன் வேதவசனம் அவ்வளோ முக்கியமானது என்பதையும், அது ஏன் நமக்கு பயன்படவில்லை அப்படிங்கிறதையும், அது பயன்படணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கு நம்ம படித்துக்க போகிறோம். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதக்காரர் அப்படிம்பாங்க. வேதக்காரர்னா வேதம் தான் அவங்களுக்கு, வேதம்னா பைபிள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அவங்க எந்த நேரம் அதை தான் வாசிப்பாங்க. அதனால வேதக்காரர் அப்படின்னு கூட ஒரு பெயர் உண்டு. ஏன்னா அந்த வேதம் அப்படிங்கிறதுக்கு, வேதம் அதாவது கர்த்தருடைய வார்த்தை, அப்படி அதுக்கு வந்து நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் பல சமயங்களில் நம்ம நம்முடைய கொள்கைகள், அதாவது சில காரியங்கள் நம்ம இதில் இப்படி தான் செய்யணும்னு சில கோட்பாடுகள் வச்சுருப்போம். அது நம்முடைய மூட பழக்க வழக்கங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், மற்றும் நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள், தலைவர்கள், நம்மளோட பெரியவங்க, அவங்களுடைய கூற்றுகள், அதனால அது வேதவசனத்துக்கு மேலாக போவதற்கு நம்ம அனுமதிக்கிறோம். அதாவது இப்போ ஏதோ ஒரு மூட பழக்க வழக்கமோ இல்லை பாரம்பரியமாக எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னா, வேதவசனம் அதுக்கு மாறாக சொல்லுதுன்னா, அதை வேதவசனத்தை நம்ம கீழே வச்சுட்டு நம்ம குடும்ப பழக்க வழக்கங்களை, பாரம்பரியத்தை, எங்கள் கோயிலில் இப்படி தான் பண்ணுவாங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்றதை நம்ம மேலே வைப்போம். இதுதான் வேதவசனத்துக்கு சில சமயங்களில் எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம். ஆனால் இதை காட்டிலும் வேதவசனம் முக்கியத்துவம் பெற வேண்டும். ஏனென்றால் நாம் வேதக்காரர்கள், வேத வசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். முதலாவது தேவனுடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லணும்னா, இது கர்த்தருடைய வார்த்தைன்றதுக்கு வேதவசனத்தில் நிறையா வார்த்தைகள் கொடுக்கப்படுது. அதாவது கர்த்தருடைய வார்த்தை, பிரமாணம், கற்பனை, கட்டளை, இப்படி நிறைய காரியங்கள் கொடுக்கப்படுது. அப்போது இது எல்லாமே வேத வசனத்தை குறிக்குது. அதாவது தேவனுடைய வார்த்தையை பற்றி குறிக்குது. முதலாவது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனே தனது எல்லாவற்றுக்கும் மேலாக, அவருடைய நாமத்துக்கும் மேலாக வேத வசனத்தை வச்சிருக்காராம், தம்முடைய வார்த்தையை வச்சிருக்காரு. அதுக்குரிய வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 138:2, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இதுல சங்கீதம் 138:2 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அப்படின்னு வருது. ஆங்கிலத்தில் அதுக்கு என்னன்னு போய் பார்த்தா, thou hast magnified thy word above all thy name. அவருடைய பெயரை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறார் தேவன், அதை உயர்த்தி வைத்திருக்கிறார், அதை பெருமைப்படுத்தி இருக்கிறார்னு வருது. இப்போ தேவனே அவருடைய நாமத்தை விட, அவருடைய மற்ற பிரஸ்தாபங்களை விட, பிரஸ்தாபனா அவருடைய பெரிய காரியங்கள், அதை விட வார்த்தைக்கு மகிமை கொடுக்கிறார், அதை முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்படிங்கிறது முதலாவது காரியம். அவரே அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அடுத்தது நமக்கு எல்லாரும் தெரியும், தேவன் இந்த உலகத்தை வார்த்தையினால் உண்டாக்கினார். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது அவருடைய வேர்டு. இன்னைக்குமே அந்த வார்த்தையுடைய வல்லமையினால தான் இந்த உலகம், விழுந்து போன உலகம் கூட இன்னும் அழியாமல் காக்கப்படுகிறது. அதனால தான். இதற்கு வசனம் நம்ம பார்த்தோன்னா, 2 பேதுரு 3:5-7 வரைக்கும் பார்த்தா, வாசிக்கிறேன். பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் பிரயாளத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இதுல 2 காரியம் வருது. பூர்வ காலத்திலே வானமும் பூமியும் எப்படி தேவனுடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டுமல்லாம, கடைசியில இந்நாள் வரைக்கும் அழிந்து போகாமல் காக்கப்பட்டு வருகிறதுமே அந்த வார்த்தையினால. இப்போ உருவாக்குனதும் அவருடைய வார்த்தை, இதுவரைக்கும் காத்து கொண்டு வருகிறதும் அவருடைய வார்த்தைன்னு இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். அப்புறம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டு காக்கப்பட்டு வருகிறது. அடுத்து 3வது காரியம், தேவன் எப்பயுமே எந்த காரியத்தை செய்தாலும் அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சொல்லி செய்கிறார். அப்படிங்கிறதுக்குரிய வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 55:11,
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இப்போ இதுல எப்படி வருது, தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய வார்த்தை ஒரு எம்டி வேர்டா, ஒரு எம்டி ப்ராமிஸ் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. அந்த சொல்றதுக்கும் செயலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்படிதான் மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அது கண்டிப்பா அந்த வார்த்தை போய் நிறைவேற்றிட்டு தான் அவர்கிட்ட திரும்ப வருமா. வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாமல் அவர் விரும்புகிற அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேனோ காரியத்தை வாய்க்கும் சொல்லிட்டு தான் அந்த செய்துட்டு தான் வரும் என்னிடத்துல அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நமக்கு தெரியும் இயேசுவானவர் நிறைய நேரம் சுகமீனமானவங்க முன்னாடியே கிடையாது. அவங்க பெற்றோரோ யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஒரு தடவை ராஜாவின் மனுஷன் வர்றான், என் பிள்ளை சோகம் இல்லாம இருக்காங்க போது, இங்கிருந்து போ, உன் பிள்ளை நல்லா இருக்கிறான்னு சொல்லி பேசுறாரு. அவன் போகும்போதே போற வழியில அங்க எப்ப ஆண்டவர் பேசினாரோ அங்க சவுண்ட் கிடைச்சது. அப்போ அவருடைய வார்த்தை எதுக்காக பேசினாரோ அந்த வார்த்தையை அதை நிறைவேற்றி விட்டு தான் அவர்கிட்ட திரும்பி வருது. அப்புறம் அதுக்கு இன்னொரு வசனமும் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ நம்மை குணமாக்குகிறதும் நம்மை சுகமாக்குகிறதும் அவருடைய வார்த்தை அனுப்பிதான் செய்யறார். அவர் என்ன சொன்னாலும் அவருடைய வார்த்தை முதலாவது அனுப்பப்படுகிறது. அந்த வார்த்தை அவர் எதுக்காக அனுப்பினாரோ, எதை செய்யும்படி அனுப்பினாரோ அதை செய்து விட்டு வருகிறது. அப்போ சுகமும் இப்படிதான் நம்ம கிடைக்கிட்ட பாக்குறோம். அடுத்தது அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருந்த அந்த வார்த்தை தான் மாம்சமானது அப்படின்னு கூட நமக்கு தெரியும். வசனம் இருக்குது. யோவான் 1:1-4 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இந்த வசனங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ தேவன் ஆதியிலே உலகங்களை உண்டாக்கும் போது வார்த்தையை அனுப்பி உண்டாக்குனார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது அப்படின்னு வருது. அவர் தேவனோடு இருந்தார். இந்த வார்த்தையை இப்போ அவர்னு வருது. 14ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். இந்த வார்த்தைங்கிறது ஏதோ எழுதப்பட்ட காகிதத்துல இருக்கிறது இல்ல. இது ஒரு ஜீவனுள்ள ஒரு நபராக மாறி இந்த உலகத்திலே நம்மோடு வாசம் பண்ணினார். மாறல், அது ஏற்கனவே ஒரு நபராகத்தான் இருந்தார். திருத்துவத்தின் 2வது நபர் இயேசுவானவர் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறவர் என்று இங்கே நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாகி கிறிஸ்துவாக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூட நமக்கு தெரியும். ஏன்னா வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. மரியாள் இடத்துல பேசப்பட்ட வார்த்தை, அதுக்கு முன்னாடி தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒவ்வொரு முறையும் அதை குறித்து முன்னறிவித்து வந்த எல்லா வார்த்தையும் சேர்ந்து நிறைவேறி மரியாள் இடத்துல இயேசுவாக உருவாகி அந்த வார்த்தை மாம்சமானது என்று கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இது இயேசுவானவர் உலகத்துல இருந்த போது அவர் வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாகிய தேவனாக அங்க இருந்தார். அதுவும் வார்த்தையை தான் பத்தி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவரும் அவருடைய வார்த்தையை அனுப்பி பல காரியங்களை செய்யறாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவர் வார்த்தையினாலே காரியங்களை செய்யறாரு, அற்புதங்களை செய்கிறார், மனுஷருக்கு நன்மை செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு. இதுல இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா, உயிரோடு எழுந்த இயேசு எப்படி இருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் அப்படி உயிர் தெழுந்து மகிமையோட வெளியே ஏன்னா கல்லறையில பூட்டி வச்சிருக்கிறாங்க. காலையில திடீரென்று பெரிய வெளிச்சம் உண்டாயிட்டு அங்க காவல் காத்திருந்தவங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு வருது. இயேசுவானவர் உயிரோட எழுந்து போயிட்டாரு. ஆனா அந்த மகிமையோட இருந்த அவரை, உயிர் தெழுந்த இயேசுவ அவரோடு இருந்த சீஷர்களால கூட அடையாளம் காண முடியாம ஆயிடுச்சு. அப்படி அடையாளம் காணாமல் இருந்த அந்த சீஷர்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்னா வார்த்தையின் மூலமாக, வேத வார்த்தையின் மூலமாக. இது நம்ம யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமான காரியமா இருக்குது. எப்படி அவங்களுக்கு அவர் முன்னாடி உயிரோடு அப்படி நிக்கிறாரு, மாம்சம் ரத்தமுடைய அதே இயேசுவாக நிக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு அவரை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இது எது வச்சு சொல்றேன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 26-27 அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி
மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது எந்த இடத்துல வருதுன்னா, இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆயிடுச்சு. காலையில அவர் உயிரோடு எழுந்திட்டாரு. ஆனா இந்த சீஷர்களுக்கு தெரியல. 2 சீஷர்கள் 2 பேர் எருசலேம்ல இருந்து சாயங்கால நேரத்துல பக்கத்துல இருக்க எம்மாவுன்ற கிராமத்துக்கு போறாங்க. போகும்போது போகிற வழியில இயேசுவானவர் அவர்களோட சேர்ந்து, உயிரோடு எழுந்த இயேசுவானவர் அவர்களோட சேர்ந்து பேசிக்கிட்டே அவங்களோட நடந்து வர்றாரு. நீங்க என்ன பேசுறீங்க, ஏன் நீங்க துக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உடனே இயேசுவானவர்னு ஒருவர் இருந்தாரு. அவர் தான் மேசியா, நாங்க நம்பணும். எல்லாம் அவர் தீர்க்கதரிசியா இருந்தாரு, எல்லா காரியங்களும் அற்புதமாக செய்தாரு. ஆனா இன்றைக்கு யூதர்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க அவரை அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. ஆனா கூட இருக்கிறவர் அவர் என்பதே அவர்கள் அறியவில்லை. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நான் தான் அவரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகிமையை அப்படி காமிக்காம என்ன சொல்றாரு, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காமிச்சு. அப்போ மோசையின் நாகம தான் பழைய ஏற்பாட்டுல ஆதியாம், யாத்ராமும், லேவியராமும், எண்ணாமும், உபாகமும்ல அந்த பகுதியில உள்ள இயேசு தன்னை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை எடுத்து காமிக்கிறாரு. தீர்க்கதரிசிகள்ல அவரை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அப்படியே ஒவ்வொன்றையா எடுத்து அவர்களுக்கு விவரித்து காண்பித்து வர்றாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது இவர் போற மாதிரி காண்பிக்கும் போது, நீங்களும் எங்க கூட வாங்க, எங்களோட சாப்பிடுங்கன்னு சொல்லி, சாயங்காலம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களோட சாப்பிட உட்கார்ந்த இடத்துல அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ இது இயேசுவானவர். அவர் நம் வழியிலே நம்மோடு நம் வேத வாக்கியங்களை நமக்கு விவரித்து காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவே தன்னை அவர்களுக்கு காட்டுறதுக்கு வேத வாக்கியங்களை தான் காட்ட வேண்டியிருக்கு. அவருடைய மகிமையை அவர் முன்னாடி டைரக்டா நின்னா கூட அவரை விளக்குறதுக்கு வேத வாக்கியம் தேவையா இருக்குது. அதே அதிகாரத்துல அது முடிஞ்சு அவங்க அவரை அறிந்த உடனே அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து போயிடுறாரு. இவங்க திரும்ப ஓடி எருசலேம்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திரும்ப இயேசுவானவர் அவங்க அந்த சீஷர்கள் மத்தியில உள்ள கதவு பூட்டிட்டு உள்ள கிடக்குற இடத்துல அங்க நிக்கிறாரு. அப்போ அப்பயுமே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ல இருந்து 46 பகுதி வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது. இதுல பாருங்க, அப்பையும் அவர் நடுவுல நிக்கிறாரு, எல்லாமே இருக்குது, பார்த்துட்டாங்க. ஆனா கூட அவருக்கு என்னன்னா அவர் செய்யறது என்னன்னா, பார்த்துட்டாங்களா போதும் அப்படின்ல, வேத வாக்கியங்கள்ல இருந்து மோசே நியாய பிரமாணத்துல இருந்து தீர்க்கதரிசிகள்ல இருந்து சங்கீதத்தை பகுதியில இருந்து எல்லா பகுதியிலும் தன்னை குறித்து எங்கெங்கெல்லாம் போட்டிருக்குதோ அதையெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு. நான் இருக்கும்போது உங்களோட இருக்கும்போது சொன்ன காரியங்கள தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் பாடுபடணும்ன்றது அங்க இருக்குது, சங்கீதத்துல இருக்குது. நாம் பிறக்கிறது குறித்து ஏசாயா சொல்லி இருக்கிறாரு. அப்படி மோசே பகுதி, அதாவது ஆகமங்களில அந்த பகுதியில இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டிட்டு வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்களை திறக்கிறாரு. ஏன்னா கண்ணு முன்னாடி இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவை புரிந்து கொள்றதுக்கே வேத வாக்கியம் தேவையா இருக்குது. அடுத்து சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி அதுல என்னெல்லாம் எழுதி இருக்கிறோம் அதேபடி கிறிஸ்து பாடுபட வேண்டி இருக்குது, 3ஆம் நாள் எழ வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை புரிந்து கொள்வதற்கும் வேதவசனம் தேவையா இருந்தது சீஷர்களுக்கு, அவரோடு இருந்தவர்களுக்கு. அவரை பார்க்காதவங்கள, ராத்திரியும் பகலும் அவரோட ஒரு 3.5 வருஷமா தங்கி சாப்பிட்டு இருந்தவங்களுக்கே அவரை புரிந்து கொள்வதற்கு, அவர் யார் என்பதை கண்டுகொள்வதற்கு வேத வாக்கியம் தேவையா இருந்தது. அடுத்தது நமக்கு வரலாம், நம்ம எப்படி மறுபடியும் பிறந்தோம், நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம். இப்ப ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு நாளிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் பிறந்தோம்ல. நம்ம எப்படி மறுபடியும் பிறந்தோம் அப்படிங்கிறது பாருங்க, 1 பேதுரு 1:23ல அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இதுல பாருங்க, அழிவுள்ள வித்தினால, அழிந்து போகிற ஒரு விதையினால நீங்க பிறக்கல, என்றென்றைக்கும் நிற்கிறது. அது வந்து இட்டர்னல், அதுக்கு அழிவே கிடையாது. ஜீவன் உள்ளது, ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழியாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கோம். அப்போ நான் மறுபடியும் பிறந்தது எதன் மூலமாக பிறந்திருக்கோம்? தேவ வசனமாகிய அழியாத வித்தினாலே, அழிந்து போகாத விதையாகிய தேவ வசனத்தின் மூலமாக நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுது. இப்போ நாம் மறுபடியும் பிறந்ததுமே வேத வசனத்தினாலே பிறந்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இன்னொரு காரியம், தேவனுடைய சுபாவமும் நமக்கு இந்த வேத வசனங்களின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு, தேவ வார்த்தையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2 பேதுரு 1:4 பார்த்தா அந்த வாசிக்கிற அந்த வசனத்தை, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தமும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சுபாவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பலருக்கு தெரியறது இல்லை. இன்னும் நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கும் பிசாசுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஏன்னா நம்முடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை போல்தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். திவ்ய சுபாவம் அப்படின்னா தெய்வீக குணாதிசயங்கள். தேவனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் உண்டோ அந்த குணாதிசயங்கள்லாம் நமக்கு இருக்குது. அதுக்கு பங்கு நமக்கு இருக்குது. அது எப்படி தெரியும்னா, அதற்காக மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக தான் நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் என்பது நமக்கு அறிவு வரும். இந்த வாக்குத்தத்தங்களை ஏதோ காகிதத்துல எழுதியிருக்கிறது, என்னுடைய மனப்பாடம் பண்ணிக்குவேன், எந்த வசனத்தை கேட்டாலும் எங்க இருக்கு டான்னு அடிப்பேன். ஆனா அது உண்மையான பொருள் எனக்கு என்னன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை அது மாற்றல. இன்னும் நான் பழைய மனம் திரும்புறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அவிசுவாசி மாதிரிதான் நானும் என்னுடைய வார்த்தையில மாற்றம் இல்லை, என்னுடைய செயல்ல மாற்றம் இல்லை. ஆனா தேவனுடைய சுபாவம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவு இல்லாதனால வேத வாக்கு தத்தங்கள் எனக்காக என்னுடைய சுபாவத்தை தேவனுடைய சுபாவத்தை போல மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற அந்த எண்ணம் நமக்கு இல்லை. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? திவ்ய சுபாவத்துக்கு பங்கு நமக்கு இருக்குதுன்றதை நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்களினாலே, வார்த்தையினாலே நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்தது 7 காரியம் சொல்லியிருக்க. 8வது காரியம், வார்த்தையினாலே பிசாசை ஜெயிக்கிறோம். ஏன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நமக்கு வந்து ஏன் நம்ம என்னத்தை ஜெயிக்கணும்? நம்ம தான், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டா, முடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நமக்கு என்னத்துக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இவ்வுலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்க 4 விதமான காரியங்களை போட்டிருக்கு. எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியிற காரியங்கள் தான். நம்ம வந்து அதை நம்ம எப்படியாவது போராடி ஜெயிச்சிடலாம். யாரோ ஒருத்தங்க நம்மளை அடிக்க வர்றாங்கன்னா நம்ம மறைந்து கொள்ளலாம். யாரோ ஒருத்தங்க நமக்கு விரோதமா காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம எப்படியாவது அவங்கள டீல் பண்ணலாம். ஆனா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம், ஆவிக்குரிய உலகிலே நடக்கிற யுத்தம். இது மனுஷங்களோட நடக்கிற யுத்தம் இல்லை. அதனாலதான் போட்டிருக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஏத்த வீட்டுக்காரங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டுக்காரரு, நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்க, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய உறவினர்கள் தான் நமக்கு எதிரிகள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாது. போராட்டம் யாருன்னா அவங்க பின்னாடி இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உலகத்தில் உள்ள பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் மான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் இருக்குது. இதுங்கதான் நமக்கு எதிராக வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சப்ப அப்ப எப்படி போராடணும்? அது 17ஆம் வசனத்துல வருது. 12 இதை பாக்குற 17 ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல வந்து பவுல் வந்து சில ஆயுதங்களை சொல்றாரு. ஆவிக்குரிய ஆயுதங்கள் ஒன்றொன்றா சொல்லிட்டு இருக்கும்போது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒண்ணுதாங்க எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதமா இருக்கு. மற்றதெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. கேடயம், தலைச்சீரா, மார்க்கவசம், அப்படிதான் சொல்றாரு. எல்லாமே நமக்கு போடுற நம்ம பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிற ஆயுதங்கள். மற்றது இது ஒன்றுதான் எதிரியை தாக்கக்கூடியது. தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ எப்பயுமே நம்ம வாயில அது இருக்கணும். ஏன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான்றது நமக்கு தெரியல. 1 பேதுரு 5:8
தெளிந்து புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ நமக்குன்னு எதிரி ஒருத்தன் இருக்கிறான். ஆனா அந்த எதிரி ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஆனா நம்ம அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். நீ தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை நம்முடைய நடவடிக்கையினாலே அவனுக்கு காட்ட வேண்டும். விழித்திருக்கணும், தெளிந்து புத்தி நீ எதுக்குன்னா அப்படி ஒருத்தன் இருக்கிறான்ற தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? வேத வசனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஆதி பெற்றோர் அவங்க எப்படி எப்படி அவன் ஏமாத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னதுக்கு மாறான காரியத்தை பேசுறான். அவங்க தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் இவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் கொடுத்ததுனாலே இழந்து போய் இந்த உலகமே அவங்க மூலமாக மனுக்குலம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே விழுந்து போயிடுச்சு, நமக்கு தெரியும். அப்போ அதே போலவே இயேசுட்டே பேசுறான். இயேசுட்டே அதே காரியங்கள் தான் பேசுறான். அவர் 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட வரான். ரொம்ப பசியா இருந்தது. அது வரைக்கும் அவர் பசி தெரியல. பசியா இருந்தோடனே வர்றான். என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். இப்ப ஆதாம் ஏவாள்கிட்ட அதான் போய் சொன்னான். நீங்க இனிமே இதை சாப்பிட்டீங்கன்னாதான் தேவனை போல மாறுவீர்கள். அவங்க ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைங்க தான். இங்கே இவர் ஏற்கனவே தேவனுடைய குமாரன் தான். அவர்கிட்ட சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லுகளை. அப்போ ஒருவேளை அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தன் தேவனுடைய குமாரனால் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அவருக்குன்னு அர்த்தம். இவருக்கு சந்தேகமே இல்லை. ஆனா ஆதாம்க்கு அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் சொல்றது தேவனுடைய வார்த்தை தான். நான் இந்த அப்பத்தை சாப்பிட்டு நீ சொல்றதை கேட்டுதான் நான் இது ரெடியா இது திருப்தி ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் அவருடைய வார்த்தையினாலே நான் பிழைப்பேன்னு சொல்றேன். அதோட விடல, வருஷ நகரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு தேவாலயத்தின் உச்சியில கொண்டு போய் அவரை விட்டு இங்கிருந்து தாழ குதிங்க, தேவதூதல் உங்களை தாங்கி கொள்வாங்க. நீங்க வேத வசனத்தை சொல்றீங்களா? நானும் வேத வசனத்தை சொல்றேன்னு சொல்லி பாதி வேத வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான்? ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், அவங்க பாதம் கல்லில் இடராதபடிக்க தாங்கி கொள்வார்கள். அவங்க நம்ம வேணும்னு நீ குதிச்சின்னா அவர் தாங்குவாங்கன்னு எங்கேயுமே சொல்ல. உன் வழிகளில் போற வழியில அவர் கால் கல்லில் இடராதபடி அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இத அவன் திருச்சி சொல்றான். கொஞ்சம் பாதியை மறைச்சிட்டு சொல்றான், நீ குதிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா உன்னை தூக்கிக்குவாங்க. அதுலயும் அவர் இது பண்ணல. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ நான் தேவன், நான் அந்த ஒரு மனுஷ ரூபத்துல இருந்தாலும் தேவன் என்னை பரீட்சை பார்க்காதுன்றாரு என்று எழுதியிருக்கிறதே அதுவும் சொல்றாரு. மூன்றாவது காரியமும் ஒரு மலை மேல நின்று என்னை பணிந்து கொள்ளு, எல்லாத்தையும் உனக்கு தரேன். அவர் சொல்றாரு தேவனைய கர்த்தரை மட்டுமே பணிந்து கொள்ள. அப்போ 3 காரியத்திலும் தேவன் இயேசுவானவரே பிசாசை ஜெயிக்க வேத வசனத்தை பயன்படுத்த வேண்டியது இருந்தது. அதற்குறம் அவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அந்த முக்கியமான நேரத்துல அவர் உறுதியாக நிற்பதற்கு வேத வசனம் தான் இருந்தது. அப்போ அவருக்கே தேவையா இருந்தால் நாம் பிசாசை ஜெயிப்பதற்கு இப்படி தேவையற்ற எண்ணங்கள் மூலமாக தான் நம்மகிட்ட வருவான். நீ ஆண்டவர் மாதிரி இல்லை, நீ அப்படி இல்லை, இப்படி இல்லை, நீ இதை செஞ்சு அப்படி இது பண்ணிருன்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு வேத வசனம் வாயிலிருந்து வந்தாதான் அவனை நம்ம ஜெயிக்க முடியும். அவர் வசனத்தை பேசி ஜெயித்தார். அடுத்தது 9வது காரியம், அது ஒரு ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது ஒரு ஜீவன் இல்ல, ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது. அதுக்கு லிவிங் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு கூட இருக்கு. ஆக்டிவ்னா என்னது? சில நம்ம கூட கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். ரெண்டு எலிமெண்ட்ஸ், 2 தனிமங்களை உள்ள போட்டானா சில நேரம் எந்த ரியாக்ஷனும் நடக்காது. அப்போ 3வதாக கேட்டலிஸ்ட்னு ஒண்ணுல போடுவாங்க. அது போட்ட உடனே அங்க ரியாக்ஷன் நடக்கும். அது மாதிரிதான் அது ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆத்மாவையும். இது எபிரேயர் 4:12 வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் பிரிச்சு காட்டிடும். அது அவ்வளவு பவர்ஃபுல். அதுல சேஞ்ச் உண்டாக்கக்கூடியது. அது ஆக்டிவா இருக்குது. அது சாதாரண ஒரு பாசிவா ஒண்ணும் செய்யாத ஏதோ அப்படின்னு ஒன்றுக்கும் உதவாததல்ல. அது என்னைக்கு மக்களால ஏற்றுக்கொள்ளப்படுதோ அது உள்ள போதோ கண்டிப்பா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ளது தேவனுடைய வார்த்தை. இப்போ நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம்.
வந்து என்னெல்லாம் பார்த்தோம்? ஜீவனும் வல்லமை உள்ளது அப்படின்னு பார்த்தோம். பிசாசை ஜெயிக்க பயன்படுதுன்னு பார்த்தோம். நம்ம வந்து தேவனுடைய சுபாவத்துக்கு பங்காகிறது தேவனுடைய வார்த்தையினாலே, வார்த்தையின் குறித்த அறிவினாலே பார்த்தோம். நம்ம வசனத்தின் மூலமா தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவே தன்னை காட்டுவதற்கு, தன்னை வெளிப்படுத்துவதற்கு வேதவசனத்தை தான் பயன்படுத்தினார்ன்னு பார்த்தோம். அந்த அவர் வந்து தேவனுடைய வார்த்தை தான் இயேசு என்று பார்த்தோம். இப்போ வானத்தையும் பூமியும் படைத்தது ஆண்டவர் வந்து வசனத்தின் மூலமாக பார்த்தோம். அவர் வசனத்தின் மூலம் தான் எதையும் செய்யறாரு, வசனத்தை அனுப்பிதான் எல்லாம் செய்யறாருன்னு பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வார்த்தையை தன்னுடைய நாமத்துக்கு மேலாக மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனத்தை இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இப்படிப்பட்ட ஜீவனும் வல்லமையுள்ள வசனம் ஏன் நமக்கு வேலை செய்யல? ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு வசனம் போட்டிருக்கு, ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா அறிவில்லாமனா இக்னோரன்ஸ், அதை பத்தி ஒரு அறிவு இல்ல. அறிவு நாலேஜ் இல்லாம இருக்கு அப்படின்னா, வேதத்தை குறித்த நாலேஜ் நமக்கு நிறைய இருக்குது. அது எங்க இருக்கு, ஏது இருக்கு, அதுல எத்தனை கேள்வி கேளுங்க, அதுல எங்க இருந்து நுழைச்சு கேள்வி கேட்டாலும் தெரியும். ஆனா அதனுடைய உண்மையான பொருள் அதை புரிந்து இருக்கிறோமா? யாரோ ஒருவர் நமக்காக நம்முடைய சொந்தக்காரங்க மூதாதையர் யாரோ நமக்காக ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது அறிவு நமக்கு இல்லைன்னா, அந்த சொத்து இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இன்றைக்கு வேத வசனத்துல எத்தனையோ காரியங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை குறித்து ஒரு அறிவோ, அறிவு இருந்தும் அது நமக்கு இப்போ அப்ளை ஆகுன்ற அந்த எண்ணமா நமக்கு இல்லை. அதனாலதான் சங்காரம் ஆகிறார்கள் போட்டுருக்கு. இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, முதல் இது அறிவில்லாம இருக்கிறது. இரண்டாவது காரியம் ஏன் பயன்படவில்லைன்றதுக்கு எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இதுல பாருங்க, இன்னொரு முக்கியமான காரியம் போட்டிருக்கு. நமக்கு சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு சொன்னாங்க. அதாவது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவங்களுக்கு ஏன் பிரயோஜனம் ஆகலைன்னா, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குன்னா, வேர்ட் வாஸ் நாட் மிக்ஸ்ட் வித் ஃபெய்த், அதாவது விசுவாசத்தோடு இது கலக்கப்படவில்லை. வேத வசனம் இருக்குது, அந்த வசனம் இது உண்மை, என்னுடைய வாழ்க்கையில நான் அதை செயல்படுத்தினா அது நடக்கும் என்ற விசுவாசம் இல்லாம கேட்டதுனால பிரயோஜனப்படலை. ஒண்ணு அறிவில்லை, அது அப்படி ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த அறிவே இல்லை. ரெண்டாவது காரியம், அது விசுவாசத்தோடு கலக்கப்படவில்லை. விசுவாசத்தோட கலக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அதற்கும் விடை வேத வசனத்துல இருக்குது. இயேசுவானவர் ஒரு உவமை சொல்றாரு. மத்தேயு 7:24-27 வரைக்கும் உள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்த அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இதுல பாருங்க, இந்த வசனம், இந்த பகுதியில நமக்கு ஏன் வார்த்தை செயல்படலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு விளக்கத்தை ஆண்டவர் அழகா கொடுத்திருக்காரு. என்ன, அவர் சொல்லிய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யறவன ஒரு இதுக்கு சொல்றாரு. 2 மனுஷங்க இருந்தாங்க. 2 மனுஷங்க வீடு கட்டினாங்க. அதுல ஒருத்தன் கண்மலையின் மேலே வீடு கட்டுறான். கண்மலையின் மேல ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு அதன் மேலே வீடை கட்டுறான். இன்னொரு மனுஷனும் வீடு கட்டுறான். அவன் வந்து மணலின் மேலே வீடை கட்டுறான். 2 மனுஷரும் வீடு கட்டுறாங்க. 2 பேருக்கும் ஒரே விதமான சூழ்நிலை வருது. 2 பேருக்கும் பெருவெள்ளம் வருது, பெருமழை சொரியுது, பெருவெள்ளம் வருது, காற்றடிக்குது. அதாவது மேல இருந்து தண்ணி விழுது, சைட்ல இருந்து தண்ணி வருது, அடியில இருந்து தண்ணி வருது. அதாவது மேல இருந்து தண்ணி விழுது, அடியில இருந்து தண்ணி வருது, சைட்ல இருந்து காத்தடிக்குது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிற்குது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்தது. இப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் வீடுதான் கட்டுறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றது, வார்த்தை கேட்டு அதன்படி செய்யறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அவனுக்கு வந்து அதே சூழ்நிலை வருது. மற்றவங்களுக்கு வர்ற சூழ்நிலை செய்யறவங்களுக்கு வராது அப்படின்னு கிடையாது. ஆண்டவரை வார்த்தை கேட்டு அதன்படி செய்யறவங்களுக்கு வராதுன்னு கிடையாது, வரதான் செய்யுது. இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்ன காரியங்களின்படி வரதான் செய்யுது. 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு கட்டினவனுக்கும் பெருமழை பொழியுது, பெருவெள்ளம் வருது, காற்று அடிக்குது. 3 காரியமும் அவனுக்கும் நடக்குது.
2 பேருக்கு நடக்குது. ஆனா ஒரு வீடு நிக்குது, ஒரு வீடு இடிஞ்சு விழுது. என்ன காரணம்? ஒருத்தன் ஒருத்தன் அந்த இடியாத அந்த வீடு உள்ளவன என்ன சொல்றாரு ஆண்டவரு? என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்றவன். அப்போ விசுவாசத்தோட கலக்குறது அப்படின்னா என்ன? இப்படி ஒரு சீனி, சர்க்கரைய போட்டு உள்ள போட்டு நம்ம கலக்குறோம்ல. கலக்குறது அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தின்படி வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்லாம, அத நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது. அதுதான் விசுவாசம். நமக்கு விசுவாசம் இருந்ததுன்னா, நம்ம அத செயல்படுத்துவோம் கண்டிப்பா. வாழ்க்கையில அந்த வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்லாம, அத செயல்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கும்போது, எந்த சூழ்நிலை மற்றவர்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும், அந்த சூழ்நிலையை நம்ம அணுகாது. அப்போ வார்த்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி தான் இருக்கிறார். வார்த்தை வல்லமை உள்ளதுதான். அதுல அத வைத்துதான் பிசாசு ஜெயிக்கிறோம். எல்லாமே இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கூட வார்த்தை சொல்லுது. ஆனா, அந்த வார்த்தை ஏன் பயனில்லாமல் போகுது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அது அப்ளை நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்னே தெரியல. இல்ல அந்த வார்த்தை இருந்தாலும் அது நமக்கு இந்த இந்த வாழ்க்கைக்கு அத உதவி செய்யும் என்ற அந்த அறிவு இல்ல. இல்ல அந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு கலக்கல. அதாவது விசுவாசத்தோடு கலக்கிறதுனா என்ன? அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யல. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட கேள்விகளோடு இருந்தோம்னா, ஏன் வார்த்தை சொல்லியிருக்குதே எனக்கு ஏன் நடக்கல? இது ஏன் நடக்கல? அவருடைய வார்த்தையை தானே அனுப்பி சுகமாக்குறாருன்றது நான் அதை நினைச்சிட்டு தானே இருக்கிறேன். அது எனக்கு தெரியுமே அப்படின்லாம் நினைச்சா, ஒருவேளை இந்த காரியங்களில நம்ம ஏதாவது குறைபட்டிருக்கிறோமா? தெரியல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஏன் அது நமக்கு செயல்படவில்லை என்பதை நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். விசுவாசிப்பது மட்டுமல்லாமல் அதை கிரியையிலும் காட்டுவோம். ஆழத்திலே தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு எந்த சூழ்நிலையும் அசையாமல் இருந்தது போல நாம் உறுதியாய் நிற்க முடியும். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு உதவுகிறது. நீர் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உயிர்த்தெழுத இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கே அந்த வார்த்தை உதவியது. நாங்கள் கூட வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று பார்த்தோம். ஆனால் பல சமயங்களிலே எங்களுடைய சூழ்நிலையிலே நீர் அனுப்புகிற வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்காமல் இருப்பதனாலே, அதை செயல்படுத்தாமல் இருப்பதனாலே, அதை நம்பி நாங்கள் காலெடுத்து வைக்காதனாலே சுவாமி பல நாட்களிலே அதை நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். இந்த வார்த்தை வேலை செய்யலன்னு நாங்கள் நினைச்சிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. தேவனே, நீர் உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அது வல்லமை உள்ளது. அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நாள் முதல் அதை விசுவாசத்தோடு கலந்து எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை நேசித்து வாசித்து அதை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.